வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இப்பொழுது நாம் சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்லப் போகிறோம். நம்முடன் சிறப்பு சிந்தனை உரை வழங்க மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். இப்பொழுது இந்த வாரம் தோறும் இந்த புது ஆண்டு முதல் ஞானக்களஞ்சியம் கவிதைகளும் அதன் விளக்கமும் என்ற தலைப்பின் கீழ் நாம் அனைவரும் சிந்தித்து வருகின்றோம். அதன் வழியாக இன்று ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் பகுதிகளில் பகுதி 1 இறையுணர்வு அல்லது மெய்யுணர்வு என்ற தலைப்பின் கீழ் 5வது பாகமாக குருவணக்க பாடல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை சிவா ஐயா ஒரு நாள் வகுப்பில் இருக்கும்போது சொன்னாங்க, இறைவணக்கம் குருவணக்கம் பாடலோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறப்போ, அதை நாம் பாடும் பொழுது சுவாமிஜி எந்த அலை நிலையில அந்த அலைச்சூழல் நிலையில நின்று எழுதுனாங்களோ அதை நாம் உணர்ந்து பாடும் பொழுதும் நம்மளும் அந்த அலைச்சூழல் நிலைக்கு கீழே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நாம் உணர்ந்து உள்வாங்கி பாடும்போது அப்படின்னு. அது எத்தனை நாள் எல்லாருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் நான் இந்த ஒரு கடைசி ஒரு 4 வாரங்களாக ஐயாவோட ஒவ்வொரு அந்த பாடலோட விளக்கத்தை கேட்கும் பொழுதும் இப்பதான் என்னால அதை உணர்ந்து கொள்ள முடியுது. அது நுணுகி போகும்போது நம்மளோட அலைச்சூழல் நிலையும் அந்த அளவு இறங்கி வருது அப்படிங்கிறத ஒரு பிராக்டிக்கலா எல்லாரும் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கும் தோன்றுது. அந்த எதிர்பார்ப்பு அனைவரிடத்திலும் எனக்கு இருக்கின்றது. அதற்கு மிக்க நன்றிகள் ஐயா. எங்களோட பாக்கியம் உங்களோட இந்த உரையை ஒவ்வொரு வாரமும் கேட்பதற்கு. இப்பொழுது ஐயா அவர்களை இந்த சிறப்பு சிந்தனை உரை பகுதியை வழங்குறதற்கு வரவேற்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அந்த கவிதை போட்டீங்களா? கவிதை வந்ததுங்க ஐயா, அந்த பாக்குறாங்க. வந்துருச்சுங்க ஐயா. ஓகே ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞானக்களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு 8வது கவி குரு வணக்கம் தலைப்பதிலே எல்லோருக்கும் மிக பரிச்சயமான ஒரு கவி. புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கலத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் அறிவா மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய்கற்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மிக அற்புதமான ஒரு முழுமையான குரு வணக்க பாடல். சித்தர் பெருமக்கள் வருகின்ற வரைக்கும் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தவ பயிற்சிக்கான முயற்சிகள்
மூச்சு பயிற்சியோடு நின்றிருந்தன. பிரணயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியின் மூலமாக மனதை நிறுத்தி அறிவாக உள்ள இறைநிலை அறிந்து நமக்கு பல கருத்துக்களை, வாழ்க்கை நெறிகளை வகுத்து தந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். சித்தர் பெருமக்கள் வந்த பிறகு தவ பயிற்சியிலே ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. குண்டலினி யோகம் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினார்கள். நமது உடலின் மையத்தில் உள்ள ஆத்மான்னு சொல்லக்கூடிய கருமையத்திலிருந்து எழுகின்ற ஆற்றல், அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி உயிரை அறிந்து உயிருக்கு உட்பொருளாகிய தெய்வத்தை அறியக்கூடிய வகையிலே குண்டலினி தவ பயிற்சிகளை சித்தர் பெருமக்கள் கண்டார்கள். ஆனால் தொட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தீட்சை முறை, எளிய முறையிலே தொட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தீட்சை நமக்கு அருளிய மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். புருவத்திடை உந்தன் பூ விரலால் தொட்டு, அதாவது மூச்சு பயிற்சிகளிலே மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தி மெல்ல மெல்ல உயர்ந்து ஒவ்வொரு மையத்தை கடந்து துரியம் வந்து சேரும். இதற்கு நீண்ட காலம் அதனோடு இணைந்த பிரம்மச்சரிய விரதம், அது கிட்டத்தட்ட 13-15 ஆண்டுகள் தேவையாக இருந்தது என்ற கருத்தை தான் வனவாசம் என்று ராமாயணத்தில் 14 ஆண்டுகளும், மகாபாரதத்தில் 12 ஆண்டுகள், பிறகு அஜ்ஞானவாசம் என்ற வகையில ஓராண்டு என்று குறித்தார்கள். இந்த சிரமம் இப்ப இல்லை. மகர்ஷியின் அவதாரத்திற்கு பிறகு எல்லோருக்குமே தொட்டு கொடுக்கக்கூடிய குண்டலினி யோக தீட்சை முறை, எளிய முறை தவ பயிற்சி வந்த பிறகு இந்த 15 ஆண்டுகள் பிரம்மச்சரியம் இதெல்லாம் தேவையில்லாமல் இல்லறத்தில் இருந்து கொண்டே தியானத்தை கற்று தேர்ச்சி பெறக்கூடிய வகையிலே மகர்ஷி அவர்கள் நமக்கு இந்த முறை தந்திருக்கின்றார்கள். புருவத்திடை உந்தன் பூ விரலால் தொட்டு, மிக மென்மையான ஒரு ஸ்பரிசம். ஒரு மலரை கொண்டு தொடுகின்ற போது எப்படி இருக்கும்? ஒரு தென்றல் மலரை தொடுவது போல குருவின் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி, இந்த இடத்திலே காந்தாற்றல் என்று பொருள். புருவ மத்தியிலே தீட்சை கொடுக்கின்ற, ஆக்ன தீட்சை கொடுக்கின்ற போது அந்த தொட்டு கொடுக்கக்கூடிய ஸ்பரிச தீட்சை, இதுல எதை உணர்கிறோம் என்றால் மென்மையான காந்தத்தை உணர்கின்றோம். காந்த தன்மாற்றங்கள் தான் ஐவகை, அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று ஐவகையாக காந்த தன்மாற்றம் நிகழும். இதுல இந்த முதல் தன்மாற்றம், அதாவது அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5லே முதல் தன்மாற்றமாகிய அழுத்தம், ஸ்பரிசம், தொடு உணர்வு, இதை மட்டுமே உணரக்கூடிய ஒரு மையம்தான் 2 புருவங்களுக்கு மத்தியில் உள்ள ஆக்ஞா மையம். அதாவது காந்தத்தின் 5 வகை தன்மாற்றங்களிலே 4 வகை தன்மாற்றங்கள் மறைந்து அல்லது சுருங்கி முதல் தன்மாற்றமாகிய ஸ்பரிசத்திலேயே நின்று போவது, அந்த இடத்துல காந்தத்தை உணர்கின்றோம். அப்ப புருவத்து இடையிலே நாம் உணர்வது காந்தலைகள். புன் செயல்கள் பதிவழிந்து, பதிவழித்து இல்லை, பதிவு அழிந்து, புன் செயல்கள்
அதாவது கண்மம், கர்மம், கர்மயோகம் 3 வகையான செயல்பாடுகள் நமக்கு உண்டு. கண்மம் என்பது துன்பத்தை தரக்கூடிய பாவச் செயல்கள். கர்மம் என்பது இன்பம் அல்லது துன்பம் இரண்டையும் தரக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட அல்லது மயக்கத்தில் ஆழ்ந்த ஒரு மனோபாவம். கர்ம யோகம் என்பது மனம் அறிவோடு இணைந்து இறைநீதியோடு ஒத்து வாழ்கின்ற ஒரு தெய்வீக வாழ்க்கை. அப்ப கண்மத்தின் விளைவு நோய்கள், பிரச்சனைகள், வறுமை, இது போன்ற பல வகை. கர்மத்தின் விளைவு சுகம், துக்கம் என்ற 2 வகை கலந்தது ஏதோ ஒன்று. கர்ம யோகம் என்பது சுகம் மட்டுமே சார்ந்தது. இந்த இடத்துல புன் செயல்கள் பதிவழிந்து கர்மம் என்று சொல்லக்கூடிய பாவ பதிவுகளின் ஆற்றல் குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் முழுவதும் அழிந்து போகக்கூடிய, தானாகவே மறைந்து போகக்கூடிய புன் செயல்கள் பதிவு அழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. நம்முடைய பூர்வ நிலை என்ன? தாய் தந்தை இணைப்பிலே உருவான ஒரு சிறு கருமையம் ஜீவாத்மா. அதன் வளர்ச்சியில் உயிர் உடல் பருவுடல் ஆகி 10ஆம் மாதம் பிரசவமாகின்றது. பிறகு இந்த உலக வாழ்க்கை. அப்ப பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. எது அறிய முடியும்? அறியும் திறனுக்கு ஒரே ஒரு பொருள் தான். அறிகின்ற பொருள் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அந்த ஒரே பொருள் மெய்ப்பொருள். அது அறிவாக இருப்பதனால், அறியும் திறம் உள்ளடங்கி இருப்பதனால், அறிந்தேன் என்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஜீவன்களாக வந்த பிறகு அது இந்த 5 வகையிலே புலன் அனுபவங்களை தூய்க்கிறது. எனவே பூர்வ நிலை அறிவு அறிய. இந்த இடத்துல இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். மனித பிறப்பு அவள் எளிதான சாதாரண பிறப்பு அல்ல. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் ஏன் சொன்னார் என்றால், இறைவனுக்கு தன்னை அறிகின்ற திறம் கிடையாது. பேரறிவாக இருந்தாலும் கூட நான் என்ற உணர்வு சுத்த வெளிக்கு இருக்குமா, தூய அறிவுக்கு இருக்குமா என்றால் இருக்காது, இல்லை என்பதுதான் மகர்ஷி உட்பட எல்லா மகான்களின் அனுபவங்கள். அதனால் தெய்வத்தையே 2 நிலைகளிலே பிரிக்க வேண்டும். ஒன்று உணர முடியாத தெய்வம், இன்னொன்று உணர்கின்ற தெய்வம். அப்ப உணர முடியாத தெய்வத்தை தான் சுத்தவெளி, மெய்ப்பொருள், பரம்பொருள், பரிசுத்த ஆவி, அல்லாஹ் என்றான் சொன்னார்கள். உணர்கின்ற தெய்வத்தை பிதா என்றும் பரமாத்மா என்றும் சொன்னார்கள். அப்ப ஆத்மா என்ற சொல் உணர்கின்ற சிறப்பை குறிக்கும், சென்சிங் ஃபேக்கல்டி. அப்ப பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் என்ன பேதம் என்றால், பரமாத்மா 8 முதல் 13 அலை வரைக்கும் தூய்மையான ஜீவகந்த களமாக உணரக்கூடியது. ஆனால் ஜீவன் தோன்றிய பிறகுதான் கருமையம் உருவாகும், ஆத்மா தோன்றும். அப்படி தோன்றிய நுண் உயிர் 14 அலையில மைக்ரோ பாக்டீரியா என்ற வகையில நுண் உயிராக வெளிப்பட்டது, தோன்றியது. அப்ப 14 அலைச்சொல்லுக்கு பிறகுதான் அது ஸ்பரிசம் என்ற தொடு உணர்வை அறிந்தது.
அதன் பிறகு ஒவ்வொரு இனத்திலையும் இந்த அறிவின் திறம் வளர்ந்து கொண்டே வந்து சுவை அறியக்கூடிய 3 அறிவு, வாசனை சுவை அறியக்கூடிய 2 அறிவு, வாசனை 3 அறிவு, பார்வை 4 அறிவு, ஓசை 5 அறிவு, பிறகு மறைபொருள் அறிவாக, ஆராய்ச்சி அறிவாக, என்ன சொல்லுவாங்க, ரேஷனல் திங்கிங், பகுத்து அறியக்கூடிய அறிவாக வந்ததுதான் ஆறாம் நிலை அறிவு. 6வது நிலையில் செயல்படக்கூடிய அறிவாக வந்தது. எனவே இந்த அறிவு பூர்ணத்தில் அல்லது முழுமையில் பூர்வ நிலையில் அது அறியாததாகவும் 8 அலைக்கு பிறகு அறியக்கூடியதாகவும் 14 அலைக்கு பிறகு அதை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் வந்த நிலையில மனிதனே புலன் அடங்கி மனம் ஒடுங்கி தவத்தில் ஆழ்ந்து போகின்ற போது தன்னுடைய ஜீவாத்மா என்ற நிலையிலிருந்து ஒடுங்கி, அதாவது 40 முதல் 14 வரைக்கும் உள்ள ஜீவாத்மா என்ற நிலையிலிருந்து இன்னும் ஒடுங்கி, உள் ஒடுங்கி 13லிருந்து 8 என்ற நிலையிலே அது தூய்மையான காந்தத்தை அறிந்து இன்னும் ஒடுங்குகின்ற போது 7 முதல் 4 என்ற நிலையிலே இந்த சக்தி களத்தை உணர்ந்து அதன் பிறகு 3 முதல் 1 0 என்ற வகையிலே இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த களத்தையும் அதற்கு அப்பால் எல்லையில்லாது பறந்திருக்கின்ற பூஜ்யமாகிய தூய வெளியையும் அறிகின்றது. அப்போ பேரறிவு தன்னை அறிய முடியாத போது மனிதன் மட்டும் எப்படி அதை அறிய முடிகிறது பூஜ்யத்தை என்றால், நம்முடைய ஜீவகாந்தம் என்பது இந்த உடலை மையமாக கொண்டு பயணிப்பது. சுத்தவெளி வரைக்கும் போனாலும் ஒரு இணைப்பு இருக்கும். இந்த உடலுக்கும் அந்த அறிவுக்கும் ஒரு இணைப்பு இருக்கும். சில்வர் கார்டு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவார். ஒரு நுண்ணிய நூழிழை இணைப்பு இருக்கும். அதனால் அங்கே உணர்கின்ற சுத்தவெளியில் உணர்கின்ற பேரறிவை இந்த அறிவுக்கு அது பரிமாற்றம் செய்யும். அப்போ அந்த பேரின்பத்தை இந்த அறிவு தூய்க்கிறது. புலன் கடந்த நிலையிலே, அறிவு சார்ந்த நிலையிலே, தூய்மையான காந்த நிலையிலே அந்த பேரின்பத்தை தூய்க்கிறது. இப்படி பூர்வ நிலை அறிவு அறிய துரியம் தந்து, ஏன்னா காந்தத்தை அறிந்து விட்டோம் பூர்வமத்தியில. இந்த காந்தமே எழுச்சி பெற்று உயிராகி, உயிருக்கு மூலப்பொருளாகிய விண்ணை அறிந்து, விண்ணுக்கு மூலப்பொருளாகிய இறைத்துகளை உணர்ந்து, இறைத்துகளுக்கு மூலமாகிய இறைநிலையை அறிய வேண்டும். அப்ப ஒவ்வொரு படித்தளமாக நுணுகி நுணுகி போவதுதான் தவ்வி தவ்வி உயர்வது தவம் என்று சொல்வார்கள். எனவே பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்கலத்தமர்த்தி. எது கருவாகியது? 2 நிலை உண்டு. கரு மையம். ஆங்கிலத்துல கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று 2 சொற்கள் உண்டு. கிராவிட்டி என்பது மையம் இல்லாத ஈர்ப்பு ஆற்றல், அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே. அப்போ உந்துகின்ற அல்லது ஈர்க்கின்ற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டுமே உள்ள ஏகாந்த நிலை. அதிலிருந்து கரு மையம், அதாவது ஒரு இயக்கம் தோன்றுகின்ற போதுதான் மையம் அமையும். சுத்தவெளியில் பின்னப்பட்ட ஒரு துகள், அது சுழன்ற போது அமைகின்ற மையம். அப்ப சுழற்சியும் மையமும் பிரிக்க முடியாதவை. மையத்தில் இருக்கின்ற ஆற்றல் தான் சுழல் அலையாக வெளிப்படும். சுழற்சி உண்டு என்றால் மையம் உண்டு என்ற அர்த்தம்.
அதனால் இது ஒரு மையத்தை கொண்டு சுழல்வதனால், அறிவாக இருப்பதனால், கருவாக இருப்பதனால் இது கருமையம், ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற சுத்தவெளியின் ஒரு துகள். அப்ப கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இந்த இடத்துல எதை அறிகிறோம்? கருவறிந்து, கருமையம் அறிந்தல்ல, கருவறிந்து, அதாவது இறைவனை அறிவதற்காக. அப்படி கரு அறிந்து அகத்தவத்தால் கலங்குங்கள் போக, கருவையும் அறியணும், அகத்தவத்தால் கலங்கங்களும் கழியணும். அப்ப எங்கே போனால் கழியும் என்றால் அந்த களமே பெருங்களம், எல்லையில்லாத சுத்தவெளியின் களம். பெருங்களத்து அமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலனையாலும் கலை போதித்து. கருத்துடனே, கரு சரி, கரு மையம் சரி. கருத்துடனே என்பது என்ன என்றால், பின்னப்பட்ட இந்த கருமையம் தனக்கு மூலமாகிய கருவை மறவாமல் இருப்பது கருத்துடன். பின்னப்பட்ட இந்த ஜீவகாந்த கருமையம் தனது மூலமாகிய எல்லையற்ற கருப்பொருளை மறவாமல் அந்த நிலையோடு இணைத்து செயல்படுவது கருத்துடனே. அந்த கருத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அயரா விழிப்புணர்வு, டோட்டல் அவேர்னஸ். அந்த கருத்துடனே விழிப்புணர்வும் சேர்ந்தே இருக்கும், ரெண்டையும் பிரிக்க முடியாது. கருத்துடனே செயல்படுகின்ற போது விழிப்புணர்வு கூடவே இருக்கும். அப்ப கருத்துடனே அந்த விழிப்புணர்வோடு செயல்படுகின்ற போது விளைவறிந்து இதை செய்தால் என்ன வரும், இங்க புள்ளி வச்ச என்ன கோலம் போடுவாங்க என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவின் நுட்பம். இது தெரிஞ்சாதான் இந்த உலகத்தில், சமுதாயத்தில் எல்லா நன்மை தீமைகளும் கலந்த இந்த உலகத்துல குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடியும். அந்த விளைவு அறியக்கூடிய திறம் கருத்துடனே விளைவறிந்து 5 புலனை ஆளும் கலை போதித்து. இப்போ புலன்கள் நம்மை ஆள்கின்றனவா அல்லது நாம் புலன்களை ஆள்கின்றோமா? இந்திரஜித் என்ற ஒரு கதாபாத்திரம் ராமாயணத்துல. மேகநாதன் என்பது அவனுடைய இயற்பெயர். மேக நீர் என்பது வித்து சக்தி. அப்ப மேகநாதன் என்றால் இந்த வித்து சக்திக்கு மூலமாக இருக்கின்ற கருமையம் வைத்துக் கொள்ளலாம், ஆத்மன் வைத்துக் கொள்ளலாம். இவன் இந்த வித்து சக்தியை மையமாக கொண்டுதானே புலன்கள் இயங்குகின்றன. அப்போ இதுல இருந்து இந்த 5 புலன்களை தன் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வல்லமையை பெறுகின்ற போது, புலன்களை தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை பெறுகின்ற போது, புலன்களை வென்ற போது இந்திரஜித் என்று பெயர். புலன்களை வென்றவன் என்ற அர்த்தம். அதனால் 5 புலனை ஆளும் கலை போதித்து. அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு. நம்மகிட்ட அப்படித்தான் இருக்கு, எல்லோர்ட்டையும் அப்படித்தான் இருக்கும். ஆனா என்ன வித்தியாசம்? எல்லோரிடத்திலே எப்போதும் அப்படித்தான் இருக்கும், நம்மிடத்திலே சில சமயங்களில் அப்படி இருக்கும். பெரும்பாலும் எப்படி இருக்கும்? விளைவறிந்த விழிப்பு நிலையோடு இருக்கும். 5 புலன்களை ஆளுமை செய்கின்ற அறிவு திறத்திலே சாதாரண மக்களை விட தவ பயிற்சியாளர்கள் உயர்ந்து நிற்பார்கள்.
அப்படி 5 புலனை ஆளும் கலை போதித்து, இதுல 5 புலனை ஆளும் கலை போதித்து, இது என்ன கலை? மனவள கலை. இப்ப 5 புலன்களை ஆள்கின்ற போது என்ன கலை அதுல இருக்கு என்றால், கலை என்பதே சுகம் தருவது. இசைக்கலை, ஓவியக்கலை, நாட்டியக்கலை, சமையல் கலை, கட்டிடக்கலை எல்லாமே நமக்கு ஒரு சுகத்தை தருவது தானே, இன்பத்தை தருவது தானே. அப்ப 5 புலன்களை ஆள்கின்ற போது ஒரு சுகம் இருக்கு. அது என்ன சுகம் என்றால், இந்த புலன் வழி பெறுகின்ற சுகத்தை விட ஒரு நிறைவான உயர்ந்த சுகம். அதனால் 5 புலன்களை ஆளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. என்ன உருவத்தில் வாழ்கிறோம்? மனித உருவத்தில் வாழ்கிறோம். அப்ப மனித உருவத்தில் எல்லோரும் தான் வாழ்கிறார்கள். ஆனா ஞானிகளும் மனித உருவத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் மனித உருவத்தில் தான் இருக்கிறாங்க. அப்ப ஞானிகளை தேடி போகின்ற கூட்டம் இந்த மனிதனை தேடி வருவதில்லையே. அப்போ உருவத்தால் ஒன்று எனினும் பக்குவத்தால் பேதப்பட்டவர்கள். பக்குவப்படுவது எப்படி என்றால், உருவத்தில் உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை. இந்த உயிர் எதனால் ஆனது? கவனிச்சு பார்க்கிறோம். தவம் செய்கின்ற போது நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. சரி, அந்த அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். 3 முறை சொல்கிறோம். அப்ப முதல் முறை சொல்கின்ற போது நம்மை சூழ்ந்திருக்கின்ற அந்த தெய்வீக ஆற்றல் நம்மை சூழ்ந்து தெய்வீகமாக இருக்கு என்ற ஒரு கேள்வி வரலாம். இது பல படித்தளங்களில் உள்ளது. ஒரு கொலைக்களத்திற்கு போனீங்கன்னா அங்கே உள்ள அலைக்களம் வேற. ஒரு புனித ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கின்ற அலைக்களம் வேற. தன்னை அறிகின்ற போது அந்த அலைக்களம் வேற. சுத்த வெளிக்கு போகின்ற போது அந்த அலைக்களம் வேற. சரி, இத்தனையுமாக மாற்றம் பெற்றது எது? வேறு வேறு பொருட்களா? ஒரே பொருள்தான் எல்லாமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. உயிர் என்று ஒரு பொருளை நாம சொல்லுகின்றோம். உடல்ல ரத்தத்தை பரிசோதித்தால் 500 வகை ரசாயனங்களை ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப உயிர் 1 500? இதே போலத்தான் எல்லாமே. எனவே ஒரே பொருள் எல்லாமாக பரிணமித்திருந்தாலும், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கு என்றாலும் சிறப்பு ஒவ்வா செய்ய தொழில் வேற்றுமையான். அதனால் இந்த நாம் அமர்ந்திருக்கின்ற இடத்தை முழுவதும் தெய்வீக ஆற்றலாக மாற்றம் பெறட்டும், மேன்மை பெறட்டும் என்பது ஒரு 3 முறை. பெற்ற அந்த ஆற்றல் உடல் திசுக்களிலே பாய்வது 1, உயிருக்குள் பாய்வது 2, காந்தத்தில் பாய்வது 3. அதுக்கு உட்பொருள் சுத்தவெளி. அதனால் உருவத்தில் உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, உயிருக்குள் உள்ள காந்தத்தை காட்டி, காந்தத்திற்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. சரி, இவ்வளவும் தெரிந்து கொண்டோம். எதற்காக? ஒரே ஒரு வேலைதான். உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை. 2 வேலைதான். தானாக உடலுக்கு ஏற்படுகின்ற, தோன்றுகின்ற ஒரு
துன்ப உணர்வு. பசி ஒரு துன்ப உணர்வு, தாகம், உடல் தேவைக்கான உணர்வுகள், அதாவது இனவெழுத்திக்கான செயல்முறை வரைக்கும் எடுத்துங்களேன். அப்படி பல வகையான தேவைகள். இவை எல்லாம் இயல்பில் தோன்றுகின்ற போது அதை நிறைவு செய்வது. அனுபவங்களின் அடிப்படையில் ஆசைப்படாமல் இருப்பது. அனுபவங்களின் அடிப்படையில் ஆசைகளை விரித்து கொள்ளாமல் இருப்பது. அதான் உற்ற நோய் நோன்றல். உயிருக்கு உருகன் செய்யாமை. இது தானா வருது, இதை சரிப்படுத்துகின்றோம், சமன்படுத்துகின்றோம். இந்த செயல்பாடுகளிலேயே உருகன் செய்யாமை. துன்பம் வரக்கூடாது. பசிச்சது, சாப்பிட்டேன், வயிற்று வலிக்குது. பசிக்கு சாப்பிட்டேன், எதுக்குப்பா வயிற்று வலிக்குது? நான் 1/4 கிலோ மைசூர் பாக் சாப்பிட்டேன். அப்போ பசிக்கு உணவு வேண்டும், அந்த உணவு எளிதில் செரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனா உணவை உண்ணுகின்ற வகையில ஒரு செரிக்க முடியாத பொருளை உண்டால் அது துன்பமாகும். அப்போ உயிருக்கு உருகன் செய்யாமை. இது போல எந்த துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தையும் செய்யக்கூடாது. அது தனக்கும் பிறருக்கும், இப்போதைக்கும் எப்போதைக்கும் என்ற இலக்கணம் தான் உயிருக்கு உருகன் செய்யாமை. இப்படி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும். சுயநலத்திலே தொடங்கி பொது நலத்திலே நிறைவு பெறுவது. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 கடமைகளை ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்படி உயிருக்கு உருகன் செய்யாமை. உலகத்தால் ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து. அதாவது எப்போ ஒரு உயிருக்கு நாம் துன்பம் தர மாட்டோம்? பேதம் பார்க்காத போதுதான் துன்பம் தர மாட்டோம். பேதம் பார்த்தோம் என்றாலே அடுத்தது என்ன? பிடித்தது, பிடிக்காதது. தரம் பிரித்தாலே முதல் தரம் பிடிக்கும், கடைசி தரம் பிடிக்காது. இதுதானே எல்லைகள். அழகு உடல் அமைப்பு என்று பிரித்தால் மிக அழகு பிடிக்கும், இல்லாதது பிடிக்காது. அப்ப பேதம் பார்க்கின்ற போது விருப்பம் வெறுப்பம் என்ற 2 உச்சம் உணர்ச்சி உச்சம் வந்துடும். அப்ப விரும்பியது கிடைத்து விட்டால், தர்மத்தின்படி கிடைத்து விட்டால் பிரச்சனை இல்லை. அடைந்தே தீருவேன் என்ற வேகம் வந்ததுன்னா பாவம் வந்துடும். ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி 2 இருக்கும். ஒன்று தர்ம வழி, இன்னொன்று அதர்ம வழி. ஆசை ஒண்ணுதான். நிறைவு செய்வதில் தர்மம் இருந்தால் சுகம் மட்டும். வாய்ப்பு இல்லாத போது வற்புறுத்தி செய்தால் சுகம் வரும், அது துக்கமாக மாறும். இப்படி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி. அன்பு இருந்து விட்டால் தன்னிலே தொடங்கி உலகம், மக்கள் மட்டுமல்ல, எந்த உயிருக்கும் நன்மை செய்கின்ற அன்புதான் வெளிப்படும். எந்த உயிருக்கும் துன்பம் தர விரும்பாது. அத்தகைய ஒன்றுதான் தெய்வீகம். அன்பே சிவம், லவ் இஸ் காட். அந்த அன்பு நெறி, தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற அறநெறியே அன்பு நெறி. அன்பு இல்லை என்றால் அறம் இருக்காது. அறம் இருந்தால் அன்பு அதிலே ஊடுருவி நிற்கும். எனவே ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம். திருத்தம்னா திருத்தமா செய்யணும்னு சொல்றோம் இல்லையா? அதாவது துல்லியமாக
குறையில்லாமல் செய்வது திருத்தம். இது ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள் என்ன என்றால், இந்த காயல்ப பயிற்சி சித்தர்கள் கண்டெடுத்தது, அவர்கள் பயன்படுத்தியது. அவர்களோடு அந்த கலை காணாமல் போனது. மீண்டும் அதை கண்டெடுத்து அதை எப்படி பயன் கொள்வது என்றெல்லாம் சித்தர் கவிகள் ஆராய்ந்து பார்த்து, தான் செய்து பார்த்து, தன்னோடு நெருங்கிய சீடர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்து செய்ய வைத்து பார்த்து, இது எல்லா வகை நன்மை மட்டுமே தருகிறது என்று கண்டெடுத்த பிறகு 1985க்கு பிறகுதான் காயல்ப பயிற்சியை மக்களுக்கு கொடுத்தார் மகர்ஷி அவர்கள். அப்ப என்ன வயசு மகர்ஷிக்கு? 1911 பிறந்தது, 85 இந்த பயிற்சி உலகுக்கு தருகிறார். அப்ப 74வது வயதிலே தான் மகர்ஷி இந்த பயிற்சியை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதனால் இது இந்த வகையிலேயும் இது திருத்தமுடு காயகல்பம். மகர்ஷியால் திருத்தப்பட்ட அல்லது சித்தர் என்ன கண்டார்களோ அதே நிலைக்கு மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு பயிற்சி, திருத்தமுடு காயகல்பம். சீர் கர்ம யோகம், சீர் கர்மயோகம் ரெண்டும் ஒரே பொருள் தான். யோகம் என்றாலும் சீர் என்றாலும் ஒரே கருத்தை தான் காட்டும், ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும். அப்ப சீர் என்பது அறநெறி என்றும் தேவ நீதி என்றும் இயற்கை சட்டம் என்றும் பொருள். அதே போல யோகம் என்பது என்ன? இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்த நிலையிலே எண்ணம் சொல் செயல் வாழ்வது யோகம். இந்த மனம் அறிவோடு இணைந்த நிலையிலே வாழ்வது யோகம். அப்ப செயல்களை இந்த யோகத்தோடு இணைக்கின்ற போது அது கர்ம யோகம். எனவே சீர் என்றாலும் யோகம் என்றாலும் ஒரே பொருளை தரும். இந்த இடத்துல ஏன் 2 வார்த்தைகளை மகர்ஷி பயன்படுத்துறார் என்றால், பைபிளிலே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமை மன்னிக்கப்படுவதில்லை என்பதை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒரே சொல்லை இருமுறை பயன்படுத்துகின்ற வசனங்கள் பைபிள்ல பல உண்டு. அப்ப என்ன நோக்கம் என்றால், இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்வதுன்னு அர்த்தம். அதனால் இது சீர் கர்ம யோகம், உடற்பயிற்சி தந்து. எதற்காக? சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த பயிற்சியில் எல்லாம் என்ன மாற்றத்தை தரும் என்றால், சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து. இப்ப சிந்தனையை சீர் செய்யணும். எப்படி சீர் செய்வது? ஆணவம் வயப்பட்ட ஒரு சிந்தனை, இதுதான் இயல்பு வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி வைப்பது ஆணவம். அறிவு அதுவும் இருக்கு. தவத்தில் ஆழ்ந்து போகின்ற போது அந்த அனுபவத்தில் பிறக்கின்ற அன்பும் கருணையும், அது ஆணவம் இல்லை. அதனால் இந்த உடலை, சிந்தனையை திருப்பி வைப்பது, சீர்படுத்துவது, அதுக்கு தத்துவம் என்று பெயர். தத் என்பது இறைநிலை, துவம் என்றால் அதுவேதான் எல்லாமாக இருக்கிறது. அப்போ இதை உணர்ந்து மீண்டும் வெளி உலகத்திலே மேய்கின்ற இந்த மனதை தன் மூலத்தோடு திருப்பி வைப்பது, இணைத்து வைப்பது, அதுக்கு துணை செய்கின்ற விளக்கங்கள் தத்துவம். மருத்துவம் என்பது உடல் சீர்கெட்டு போச்சு, அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் உடல் நலம்
என்ற அந்த மூல நிலைக்கு திருப்பி வைப்பது மருத்துவம். எனவே சிந்தனையை சீர்படுத்துவது தத்துவம், உடல் நலத்தை சீர்படுத்துவது மருத்துவம். இப்படி சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து மகர்ஷி என்ன மருத்துவம் கொடுத்தாங்க? சிந்தனையை சீர்படுத்துவதற்கும் மருந்து இருக்குங்க. டிப்ரெஷன் ஒரு மருந்து சாப்பிட்டா அது சரியாகும். அதே போல உடல் நலம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு மருந்து இருக்கு. ஆனா மகரிஷி ரெண்டுக்குமே மருந்து கொடுக்கலையே, மாத்திரை கொடுக்கலையே. அப்ப சிந்தனையை சீர்படுத்துவதற்கு தவமும் அகத்தாயும் கொடுத்துட்டாங்க. உடல் நலத்தை சீர்படுத்துவதற்கு உடற்பயிற்சியும் கல்பமும் கொடுத்திருக்கின்றாங்க. அப்ப உடற்பயிற்சி எப்படி மருந்தாக செயல்படுகிறது என்றால், இந்த உடம்புல வாதம், பித்தம், சிரேத்துமம் 3 ஓட்டம் இருக்கு. உயிர் ஓட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம். இந்த 3 ஓட்டங்கள் சீராக உள்ள வரைக்கும் உடல் நலம் காக்கப்பெறும். தவறினால் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாய் எண்ணிய 3. சரி, இப்ப உடற்பயிற்சி என்ன செய்யுது? இந்த தேக்கமோ திசை மாற்றமோ தடையோ ஏற்படாமல் எல்லா திசுக்களிலும் இந்த 3 ஓட்டங்களும் சீராக இயங்குவதற்கு துணை செய்கிறது. அப்போ இது ஒரு சாத்வீகமான மருந்து. உடற்பயிற்சி என்பது ஒரு சாத்வீகமான மருந்து. சரி, காயல்பம் என்ன பண்ணுது? அது உயிரோடு தொடர்பு கொண்டு உயிரிலே மருத்துவத்தன்மை உருவாக்குகிறது. உயிர் சக்தியில மருத்துவத்தன்மை உருவாக்குகிறது என்பதை சித்தர்கள் சொன்னிட்டு இருந்தாங்க, மகரிஷியும் சொன்னாங்க. சமீபத்துல விஞ்ஞானமும் அதை நிரூபித்து விட்டது. சோ மூளையில் ஓஜஸ் மூச்சு போடுகின்ற போது மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு நுண்ணிய மாற்றம் மருத்துவ குணம் வாய்ந்த நுண் உயிர்களை உற்பத்தி செய்கிறது. ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஏரோசோல் பார்ட்டிகல்ஸ், நீடில் ஷேப் மைக்ரோ பாக்டீரியா என்றெல்லாம் விஞ்ஞானம் அதை விளக்கி சொல்லுகிறது. அப்போ காயல்பு பயிற்சியின் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது என்பதை. அப்ப இது ஒரு மருந்து தானே, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குதுன்னு சொன்னா அது மருந்து தானே. இப்படி சிந்தனையை சீர்படுத்த தவமும் அகத்தாய்வும், உடல் நலத்தை சீர்படுத்த உடற்பயிற்சியும் காயல்ப பயிற்சியும், இப்படி சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து சீர் கெட்டுறது. ஆனால் தான் கெட்ட எண்ணங்கள், காய்ந்து போன அல்லது கெட்டு போன உடல் திசுக்கள், அதனால் வந்த நோய்கள். அப்ப சீர் அமைத்தல் தெய்வ நீதியோடு இயற்கை சட்டத்தோடு திருப்பி வைப்பது. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. உடலாலும் ஒரு நலமான வாழ்க்கை தந்தார், எண்ணத்தாலும் ஒரு நிறைவான முழுமையான வளமான வாழ்க்கையை தந்தார். இதற்கு மேல் என்ன வேண்டும்? உடல் ஆற்றலும் சிறந்த எண்ணத்தோடும் செயல்பட்டார். செயல்பாடுகளிலே வெற்றியும், பொருள் துறையிலே மேன்மையும், உறவு நட்பிலே நல்ல சுமூகமான நிலையும் உருவாகும், நல்ல சந்ததியும் உருவாகும். வேற என்ன வேணும் இந்த வாழ்க்கையில? நலமான உடல், மகிழ்ச்சியான மனம், வளமான வாழ்க்கை, சுகமான உறவு நட்பு, அற்புதமான சந்ததிகள். இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? சொல்லுங்க. இத்தனையும் தந்த மகானுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? என்ன கொடுக்க முடியும்? அதாவது பெற்ற கடன் தாயிடத்தில் பாக்கி இருக்கு,
வளர்த்த கடன் தந்தையிடம் வளர்ந்து கிடக்கு, கல்வி கற்ற கடன் குருவிடத்தில் சேர்ந்து கிடக்கு. இல்லையா? அப்போ தீர்க்க முடியாத கடன் இந்த மூன்றும். இதுல தாய் தந்தை கடன் தீர்க்க முடியாது என்பது பிறப்பு பூர்வமாகத்தான். ஆனா குருவுடைய கடன் என்ன என்றால், இவங்க கொண்டு வந்த வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. அதையும் சுத்தப்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை தந்த குரு தாய் தந்தையை விட உயர்ந்தவர். ஏன்னா இவர்கள் தந்தது உடல் பிறப்பு, ஆனா குரு தந்தது ஆத்ம பிறப்பு. எனவே ஒரு மனித வாழ்க்கையின் சிறப்பு சேர்ப்பது எது? உடலா அல்லது அறிவின் தெளிவா என்றால் உடல் எல்லாருக்கும் தான் இருக்குங்க. ஆனா யாரை மக்கள் மதிப்பார்கள்? சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள், ஞானிகள், சித்தர் பெருமக்கள், குருமார்கள், இவர்களைத்தான் மக்கள் மதிப்பார்கள். ஏன் என்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சரித்திரம் உண்டு, அடையாளம் உண்டு. மற்றவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சரித்திரம் கிடையாதுங்க. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார்? அந்த வரிசையிலே முதல் இடம் ஞானிகளுக்கு, குருமார்களுக்கு. அதனால் தாய் தந்தை விட உயர்ந்த கடன், தீர்க்க முடியாத கடன் ஒரு குரு தந்த பயிற்சிகளும் பாடங்களும். எனவே இந்த குருவின் கடனை நாம் எப்படி தீர்க்க முடியும் என்றால், குரு மிக உயர்ந்த பொக்கிஷத்தை மிக குறைந்த விலைக்கு கொடுப்பார். மிக உயர்ந்த பொக்கிஷத்தை மிக குறைந்த விலைக்கு கொடுப்பார். அது என்ன விலை என்றால், இந்த பயிற்சிகளை முறையாக செய்வதே குருவுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு நன்றி தான். இந்த பயிற்சிகளை மற்றவர் நலம் பெற கற்றுக் கொடுப்பது மிகப்பெரிய நன்றி. அந்த வகையிலே இன்றைக்கு எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ வகையான குருமார்கள் கிடைத்திருக்க, நமக்கு கிடைத்த குருவோ ஒரு உண்மையான அசல் ஆன்மீக குரு. இந்த வாழ்க்கையை திருப்பி வைக்கக்கூடிய, இந்த மனிதனின் மறுபக்கத்தை திறந்து காட்டக்கூடிய உண்மையான அசல் குரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலக்கு ஆக்கு என்று இறைவனிடத்திலே வேண்டுதல் வைத்த மகான். அதை தவிர நம்மிடத்தில் அவர் வேற எதையும் எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட உயர்ந்த குருவிடத்திலே வந்ததற்கு சாதாரணமா வர முடிஞ்சிருக்குமா? அப்போ நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பயன் இந்த குரு இடத்திலே வந்து நம்மை சேர்த்திருக்கிறது. வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. அந்த சேர்க்கையை நாம் முறையாக பயன்படுத்தி ஆத்ம நிறைவு பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கொளமுடன், வாழ்கொளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. எப்பொழுதும் போல இன்றைய உரையும் மிகுந்த ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஒவ்வொரு வாரமும் நான் சொல்ற அதே விஷயம்தான். அந்த ஒவ்வொரு வரியிலும் நாங்க ஒவ்வொரு நிமிடமும் எங்களோட அந்த சிந்தனை நிறுத்தப்படும் போது அதனோட ஆழ்ந்த விளக்கம் வந்து, அதாவது எப்பொழுது நம்ம ஒண்ணுல நுணுகி நுணுகி போகிறது அப்படிங்கிறது வந்து அதனோட முழுமையான விரிவான அந்த பிரம்மாண்டத்தை நம்மளுக்கு காட்டும் அப்படிங்கிறது தான் அடிப்படை உண்மை. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் நாங்க நுணுகி நுணுகி போகும் பொழுது
அதனுடைய முழு விரிவான அந்த விளக்கங்களும் அந்த பிரம்மாண்டமும் எங்களுக்கு தெரிய தெரிய இன்னமுமே இதன் மேல் உள்ள அந்த பற்று இன்னும் கூடிக்கொண்டே தான் ஐயா போகுது. அதற்கு உங்களுக்கு எங்களோட கோடி நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்கள் தங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை ஐயாவுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தனா ஐயா, நீங்க எதுவும் ஐயா வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இந்த சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம்? சித்தர்கள் சுயநலவாதிகள், ஞானிகள் பொதுநலவாதிகள். அது எப்படின்னா, சித்தர்கள் சமுதாயத்தை ஒதுக்கி தொலைந்து போனவர்கள். அவங்க தன்னோட அனுபவங்களை சில கவிதைகளாக எழுதி வச்சுட்டு போனாங்களே தவிர சமுதாய திருத்தத்திற்கு என்று அவங்க எதுவும் முயற்சி எடுத்ததாக தெரியல. ஆனா ஞானிகள் அப்படி அல்ல. சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி போய் ஞானம் பெற்றாலும் பெற்ற பிறகு மீண்டும் அதே சமுதாயத்துக்கு திரும்பி வருவார்கள். அப்படி நாம இன்றைக்கு வரலாற்று பார்க்கின்ற எல்லா ஞானிகளும் இந்த ஞானத்தை தேடி எங்கெங்கேயோ போய் யார் யாரையோ சந்திச்சு பல அனுபவங்களை பெற்று அதெல்லாம் ஒரு தெளிவு பெற்ற பிறகு மீண்டும் சமுதாயத்திற்கு வந்து அதை பயிற்சிகளாக தத்துவ விளக்கங்களாக தந்து நம்மை கூடவே இருந்து கை தூக்கி விடுகின்ற குருமார்கள் எல்லாம் இருந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா, மகிழ்ச்சி உட்பட. அதுபோல் ஞானிகள் என்பவர்கள் சமுதாயத்தோடு தன்னை இணைத்து கொண்டவர்கள். சித்தர்கள் அப்படி இல்லை. அவங்க போயிடுவாங்க, அறிந்ததை ஏதோ போட்டுன்னு சொல்லி கவிதை எழுதி வச்சிருவாங்க. அது புரிந்து கொண்டால் நலம் பெறலாம். அதையும் எடுத்து விலக்கி சொல்லணும் என்றாலும் நல்ல குரு இருந்தால் தான் அதையும் எடுத்து நமக்கு விலக்கி சொல்ல முடியும். இல்லைன்னா சித்தர் பாட்டுக்கு பொருள் புரிவது அவ்வளவு எளிது அல்ல. அப்படி இருக்கும்போது ஐயா, சித்தர்கள் வந்து சமுதாயத்துக்கு என்ன நன்மைகள் செய்திருக்கிறார்கள்? இப்ப ஞானிகள் அதாவது அவர் ஞானம் பெற்று வாழ்ந்த காலம் வரைக்கும் சரி, சில அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இறை தத்துவத்தை பற்றி 18 சித்தர்கள் கவிதைகள் தந்திருக்கின்றாங்க. உயர்வான சித்தர் திருமூலர். அவருக்கு சித்த ஆயுர்வேதிக் வைத்திய முறைகள், தத்துவங்கள், தவ முறைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கின்றாங்க. வேற ஜீவ சமாதி 18 சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த நிலையில தொடர்ந்து காலம் கடந்தும் மக்களுக்கு துணை செய்கிறார்கள். ஆனா இதுல என்ன அப்படின்னா, திருப்பதிக்கு போற எல்லாரும் பணக்காரன் ஆக முடியாது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போற எல்லாருக்கும் வியாதி தீர்ந்துராது. பழனிக்கு போற எல்லாருக்கும் ஞானம் வந்துடாது. அப்ப யார் உண்மையான ஆன்மீகத்தை கை கொள்கிறார்களோ, மகிழ்ச்சியத்துல வந்தோம், நாம திருப்பதிக்கு போனோம் அப்படின்னாக்க கொங்கனுடைய ஆசிகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பொருள் துறையிலே மேன்மை பெறலாம். அதே போல் வைத்தீஸ்வரன் கோயில போய் தவம் செய்தோம் என்று சொன்னால் உடல் நலம் மேன்மை பெறும். பழனிக்கு போய் போகர்களோட தவம் செய்கிறோம் என்று சொன்னால் தவ அனுபவங்களிலே மேன்மை அடையலாம். அப்போ யார் அந்த சித்தருடைய அந்த உள் உணர் அறிவோடு அலைகளோடு இணைய முடியுமோ அவர்களுக்கு தான் நன்மை கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. ஐயா, அந்த சித்த வைத்தியம் சொல்றோம், அந்த சித்த வைத்தியத்துக்கும் சித்தர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சித்தர் தான் கண்டெடுத்தாங்க அது, அந்த சித்த வைத்தியத்தை. ஆமா, ரைட் ரைட். ஓகே. இப்ப திருமந்திரத்துல வைத்திய சாஸ்திரம் எல்லாமே இருக்கு. ரைட் ரைட். அப்பயே அந்த சித்த வைத்தியம்ன்றது சித்தர்ல இருந்து வந்தது. அந்த சித்த வைத்தியம் ரெண்டு காரணம். சித் என்பது உயிர், ஆயுள் என்பதும் உயிர் தான்.
அப்ப சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் என்று 2 சொல்லுவாங்க. அதுல என்ன குறிப்பு சொல்றாங்கன்னா, சித்த வைத்தியம் இலைகள், காய்கனிகள் இதை வைத்து செய்யக்கூடிய வைத்திய முறை. ஆயுர்வேதம் என்பது வேர்களை வைத்து செய்யக்கூடிய வைத்திய முறை அப்படின்னு ஏதோ ஒரு குறிப்பு சொன்னாங்க, எங்கேயோ கேள்விப்பட்டது. நன்றி ஐயா. வாழ்க. வாழ்க்கை. வாழ்க வளமுடன் ஐயா. ஜெகதாம்மா வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த சீர் கர்ம யோகம் என்ற ஒரு இடத்துல வருது, இன்னொரு இடத்துல சீர் அமைத்து அப்படின்னு சொல்றார். அது ரெண்டுக்கும் என்ன, ஒன்று ஒழுக்கத்தை குறிக்குதா, ஒழுங்காக அப்படி என்ற அர்த்தம்? அதாவது சீர் கர்மயோகம் என்பது செயல்பாடுகளை குறிக்கும். சீர் அமைத்து அப்படின்னா இந்த செயல்பாடுகள் பயிற்சிகள் மூலமாக நாம் அடைகின்ற மாற்றம் சீர் அமைக்கப்படுகிறது. அது ஒழுங்கமைத்து அப்படி என்ற பொருளும் பொருந்துமா ஐயா? ஒழுக்கம்தான். ஒழுக்கம் என்பதே தேவநீதியோடு இணைந்து வாழ்வது தானே. ஆமா ஆமா. சோ அந்த கர்ம யோகம் என்றாலே அதுக்கு மையம் ஒழுக்கம்தான். ஒழுக்கம்தான். ஓகே ஐயா, ஓகே ஐயா. நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்க அது சொல்லிட்டு போனீங்க அந்த இடத்துல. பட் எனக்கு ஒரு இடம், அந்த இடம் அந்த புன்செயல்கள் பதிவழிந்துன்னு ஒண்ணு இருக்குல்லங்க ஐயா, அது பதிவழித்தா பதிவழிந்து, அது என்ன மீனிங், வித்தியாசம் என்ன? அழித்தல் அப்படின்னா நாம பார்த்து செய்வது, அழிதல் அப்படின்னா தானே விலகி போவது. அப்ப பூர்வ புன்செயல்கள் பதிவு அழிந்து என்றால் அது தானே மறைந்து போவது, நீர்த்து போவது அப்படின்னு அர்த்தம். நம்ம செய்யற அந்த தவத்தின் மூலமாக அதுவே அழிந்து போகும் அப்படிங்கிற மீனிங். ஆமா. அழித்தல் அப்படின்னா நாம பார்த்து அதை சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஓகே. சரிங்க, நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. ஓகே. வாழ்வமுடன் ஐயா, சொல்லுங்கள். இப்போ இதுல ஆத்ம தவத்தை பற்றி குறிப்பிட்டிருக்குது, துரிய தவம் வந்திருக்கு, துரியாதீத தவம் வந்திருக்குது, காயகற்பம், கர்மயோகம், உடற்பயிற்சி எல்லாம் தந்திருக்கு ஐயா. அப்போ இது இந்த 5 புலன்களை ஆளும் கலை போதித்ததுன்றது பஞ்சேந்திரிய தவமாக எடுத்துக்கலாம். ஆமா, எடுத்துக்கொள்ளலாம். இந்த குருவனுக்கு பாடல் ஒரு முழுமையான பயிற்சிகள் எல்லாத்தையும் இணைத்த ஒரு நன்றி செலுத்தக்கூடிய பாடலுங்கய்யா. கிட்டத்தட்ட எல்லா பயிற்சிகளும் இதில் அடங்கி இருக்கும். உலகினையே நட்பு கொள்ளும் அன்பினரி. உலக சமாதானம் வந்துருச்சா? உலக சமாதானம் வந்துருச்சா? உயிர்க்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி என்பது, அதாவது இந்த உடலுக்குள் உயிர் இயக்கம், அதற்கு மூலம் காந்த அலைகள், ஜீவாந்த அலைகள், அதற்குள் இருப்பது ஈர்ப்பு, விளக்கு, ஆற்றல். அது ஈர்ப்பு என்பது அறிவு, விளக்குதல் என்பது எதிரலை, அறிவின் மறுநிலை. அப்போ அந்த உயிருக்குள் இருக்கின்ற மெய்ப்பொருள் அது அறிவாக இருக்கிறது. இறைவனே அறிவாக இருக்கிறான். அதனால் அறிவே தான் எழுச்சி பெற்று இறை துகளாக விண்ணாக உயிராக வந்திருக்கிறது அப்படின்ற கருத்து. பிரம்மஞான பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம். அதேதான், பிரம்மஞான பயிற்சி தான். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வரதராஜன் ஐயா கை உயர்த்திருக்காங்க. வாழ்க்கமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கமுடன். சொல்லுங்க ஐயா. யூடியூப்ல தான் ஃபுல்லா கேட்க போறேன். நான் இன்னொரு நிகழ்ச்சியில இருந்ததுனால இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். அந்த விளக்கம் புன்செயல்கள் பதிவழிந்து, அது சரியான ஒரு விளக்கம் தான் நீங்க சொன்னது.
ஏன்னா இதை வந்து தாமோதரன் ஐயா கூட நான் அங்க திண்டுக்கல்ல ஒரு தடவை இந்த பாட்டை வந்து சொல்லும்போது அது பதிவழித்துன்னு இருக்க, பதிவழிந்துன்னு இருக்க, சில இதுங்கள்ல அவரும் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து ஒரு விளக்கம் அப்போ கொடுத்தேன். அதாவது பதிவழித்துன்னு வந்தாதுன்னா அது இது வந்து குரு சொல்ற மாதிரி தானே. ஒரு குரு தானே புருவத்திடை பூவிரலால் தொட்டு உயிர் உணர்த்தி அதெல்லாம் பண்றாரு. அப்ப அவர் தானே அதை அழிக்கணும் அப்படின்றது ஒரு லாஜிக்கலா கேட்டாங்க சில பேரு. ஆனால் குருவால் அதை அழிக்க முடியாது. பதிவை அழிப்பது தவம் செய்து நாம் தான் அதை அது அழியணும். அதுவா நீங்க சொல்ற மாதிரி இயற்கையா அது நிகழும். ஆமா, குரு நினைச்சாலும் குரு வழிதான் சொல்லி கொடுப்பாரு. பதிவுகள் நீங்குவதற்கு நாம் தான் தவம் செய்து நம் பதிவுகளை அழிக்க வேண்டும்ன்ற முறையில அது அழிந்து என்பதுதான் பொருத்தமாக இருக்கும்னு சொன்னா. அப்ப வந்து சரியான விளக்கம் அதுதான் கரெக்ட் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதையே தான் நீங்களும் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. அதனால இப்ப அழித்துன்னு ரொம்ப நாளா இருந்துட்டு சில பேர் அழித்துன்னு சொல்லுவாங்க, சில பேர் அழிந்து சொல்லுவாங்க. சமயங்கள்ல அழித்து என்பதுதான் மிக பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நானு நீங்க சொன்ன விளக்கம் கரெக்ட். அழிந்து என்பது இயற்கையாக நம் மூலமாக நிகழ்வது. ஆனால் அதுவே குரு அழித்து விட்டார்னா எந்த குருவும் அழிக்க முடியாது பதிவுகளை. அவர்கள் நமக்கு துணை வழிகளை காட்டிவிட்டு அவர் போகாரு. நம்ம அந்த வழியில போய் தவம் இருந்து நம்முடைய பதிவுகளை ஒவ்வொன்றாக ஆழ்ந்து ஆழ்ந்து நீக்க முடியுமே தவிர அதுவாக குருவினால் பதிவு அழித்துன்னு வந்ததுன்னா குரு செஞ்ச மாதிரி ஆயிடும். அது இந்த இடத்துல குரு செய்ய முடியாது. அதனாலதான் பதிவு அழிந்துன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் குருவால மட்டுமல்ல, இறைவனாலும் முடியாது. ஆமா, எந்த பதிவும் அழிப்பதற்கு இறைவனால முடியாது. ஆமா, ஏன்னா அந்த பதிவை ஏற்படுத்தியது இறைநிலை தானே. ஆமா, இல்ல இறைநிலையை மறந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம புலன்கள் வழியே போய் பதிவை தேடிக்கிறோம். ஆமா, இல்ல அதுக்கு முன்பே எல்லா அனுபவங்களையும் பதிவது இயற்கையினுடைய இறைவனுடைய அமைப்பு தானே. அதிலே துன்பம் தருவதே புண் செயல் அப்படின்றமே தவிர நன்மையும் பதியுதே. ஆமா, ஆமா, நன்மையும் பதியுது. ஆனா இந்த இடத்துல புண் செயல்கள் குறிப்பா சொல்றதுனால மகரிஷி. ஆமா, ஏன்னா அது துன்பத்தை தருவதனால் எல்லா மகான்களும் பாவிகள் எங்கே வாருங்கள் இயேசு சொன்னதும், பாவத்தை போக்கும் வழிகள் சொல்லி சாமி தந்ததும் இல்ல அந்த கோட்பாட்டின்படிதான். ஆமா, புன் செயல்கள் பதிவு அதுவாதான் அழியும். அது நம்ம போய் யாரும் எந்த குருவும் அழிக்க முடியாது. நீ unless you do yourself with your own efforts only you can do. அதுவும் அது அவன் அருளால் அவன் தாள் பணிந்துற மாதிரி அதுவா போகணும். ஆமா, அதுவும் நம்ம அழிக்க முடியாது. அந்த அறத்தின்படி வாழ்ந்து கொண்டே வந்தால் அது தானாகவே நிறுத்து போகும். பதிவு அழிந்து போகும். அதுவேதான் நிறுத்து போகும். இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அவ்வளவுதான். ஆமா, ஆமா, அதான் அதை சொல்லணும்னு தான் கையை உயர்த்தினேன். மற்றபடி எல்லாம் எப்பவும் போல சிறப்பா தான் இருக்கும். நான் யூடியூப்ல போய் கேட்டுக்கிறேன். சரிங்கய்யா. இந்த ஞான களஞ்சியம் பாடல் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். ஆமா, ஆமா, அது நிறைய இது ஆழியார் லைப்ரரியில நான் போனப்போ அந்த மாரியம்மாள்ன்றவங்களோட எழுதின ஒரு விளக்கங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் அது ஆழ்ந்து போகணும். அது இன்னும் அது செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்கு அதுக்கு. ஆமா, அது எழுத்து பிழை இருக்கு. ஆமா, வாக்கிய அமைப்பு வந்து தேவையில்லாம வார்த்தைகளை பிச்சு பிச்சு குதிரை வச்சிருக்கிறாங்க. இடம் வந்து எப்பவுமே பதிவழித்து 5 புலனையா 5 புலனை ஆளும் கலை போதித்து ரொம்ப நாளா இருந்தது. அது 5 புலன்கள் தான் வரணும்னு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 5 புலன்கள் இருந்தாலும் சொல்லுவது 5ன்னு வரும்போதே அது புலன்கள்னு வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, ஆமா, அதனால அது நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து மாத்தி மாத்தி என்ன சில பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல அச்சு பிழை வேற இருக்கு.
ஆமா ஆமா இதெல்லாம் ஒரு பாட்டும் தனி எடுத்து பார்க்குற போது தான் இதெல்லாம் புரிய வருதுங்க ஐயா. ஆமா 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 ஆமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள்மா. வேற யாரும் அன்பர்கள் இருந்ததா? ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐயா. நம்ம இதோட பேசிக்கலாமா? இந்த நிகழ்ச்சி ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடனம்மா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. தென் ஒரு இடத்துல வந்து மேல் பதிவுகள் போட்ட பழைய பதிவுகள் போகும்னு அதுதான் சொல்றதுக்கு இப்போ இந்த பதிவு அழிந்துன்னு சொல்றோம் இல்லைங்கய்யா, ஆ, அது எப்படி அழியும்? இந்த மேல் பதிவாக நல்ல எண்ணம் சொல் செயலை மாற்றி அமைக்கின்ற போது இதெல்லாம் தானாகவே நிறுத்து போய் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். that is the automatic process. மேல் பதிவு தான் இதற்கான வழி. சும்மா தானே அழிஞ்சு போகுமா? ஓகே ஓகே. அது எத்தனை காலம் அழியாது. அது அழிக்கக்கூடிய வழி வகை என்னன்னா மேல் பதிவு. நீங்க ஒரு தடவை சொன்னீங்க, ஞாபகம் இருக்க, டேப் ரெக்கார்டர் ஓவர் இது பண்ணா பழைய. அதேதான் அது அரெஸ்ட் பண்ணா உள்ள இருக்குது அப்படியே இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? அது மாதிரி தான். I remember you told once. அதுதாங்க. அழகான ஐயா, அருமையா இருந்தது. வாழ்க ஐயா. நன்றிகள். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. தேங்க்யூ அம்மா. ஓகே, வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அருமையான உரையை நமக்கு அளித்த ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துக்களை கூறுவோம். மூத்த பேராசிரியர் ஐயா பழனிசாமி அவர்கள், ஐயா அவர்களின் உடல் நலம், மனவளம் மற்றும் பொருளாதார நலம், ஐயா அவர்களின் அன்பு குடும்பம், ஐயா அவர்களின் வேதாத்திரிய தொண்டு,